இன்றைக்கு வந்து நான் என்ன செய்து காட்ட போகிறேன்னு சொன்னால் நல்ல ஒரு ராசவள்ளி கிழங்குல ஒரு கஞ்சி தான் சமைச்சு காட்ட போகிறேன். அதாவது இப்போ ஒரு சட்டி கொண்டு எடுங்கோ, அதில் வந்து ராசவள்ளி கிழங்கு நல்ல நீட்டாக கழுவி வெட்டி வச்சுருக்கிறேன். அதை வந்து இப்போ ஒரு சட்டியில் போட்டாச்சு, தண்ணி அளவாக ஊற்றியாச்சுது. இதை இனிமேல் நாங்கள் அவிய வச்செடுக்கணும். நல்லா அவிச்செடுத்தா தான் நல்ல மசிச்செடுக்கல நல்ல கஞ்சி, நல்ல தடித்த கஞ்சியாக வரும். இப்போ வந்து அவிச்செடுத்தாச்சு பாருங்கோ, அவிஞ்சிடுது. இனிமேல் வந்து நாங்கள் அகப்பியால் வந்து நல்லபடியாக மசிச்சு விட வேணும். எவ்வளோத்துக்கு மசிக்கலுமோ அவ்வளோத்துக்கு மசிச்சு விடுங்க. உங்களுக்கு வந்து கடிவடை வேணும்னு சொன்னால் நீங்கள் கடிவடுற மாதிரி விடலாம். இந்த மாதிரி பாருங்கோ, அதில் விட்ட நாங்கள் தண்ணியெல்லாம் வற்றிட்டு இனிமேல் வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் கட்டிப்பால் முதல் தண்ணிப்பால் 2 சேர்த்து ஊற்றுவோம். ஊற்றி போட்டு அளவான உங்களை இனிப்புக்கு ஏற்ற மாதிரிக்கு ஒரு கிளறிட்டு சீனி போட்டுக்கொள்ளுவோம். நான் வந்து ப்ரௌன் சீனி தான் சேர்க்க போகிறேன். நீங்கள் விரும்பின சீனியோ இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு இனிப்பு அளவாக தேவையான அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களோட இனிப்போல் போட்டுக்கொள்ளலாம். பாருங்க, இந்தளவு சுகர் போட்டுக்கொள்கிறேன். அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சமாக உப்பு, அந்த டேஸ்ட் வாரபடியாக கொஞ்சமாக உப்பு சேர்க்கிறேன். இனிமேல் வந்து கலந்து விட்டுட்டு நல்ல வடிவாக கொதிக்க வைக்க வேணும். நீங்கள் வந்து இவ்வளவு பால் விட்டு தேங்காய் பால் விடுறீங்களோ அவ்வளோத்துக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, நல்ல வடிவாக அந்த இருக்கிற அந்த மசிக்காத கிழங்கு எல்லாத்தையும் நீங்கள் வடிவாக மசிச்சு விட்டீங்கன்னு சொன்னால் நல்ல வடிவாக தடித்து வரும். அதுக்கு பிறகு குட்டிச்சிங்களோ விட்டவே மாட்டீங்க. பாருங்க இப்படி கொதிக்குதுன்னு சொல்லி நல்ல பர்பிள் கலர் கிழங்கு தான் நான் எடுத்தேன். நான் இருந்தாலும் அவ்வளோ நல்ல பர்பிளாக தெரியல. ஓகே, இதுக்குள்ள வந்து நீங்கள் உளுத்தம்மா இதெல்லாம் சேர்க்கணும்னா அதுவும் சேர்த்து நீங்கள் கஞ்சியாக குடிச்சிக்கொள்ளலாம். பாருங்கோ, அடுப்பில் அனுப்பாடியாச்சு ஒரு டிஷ்ஷில் வாக்குறேன். இன்னும் ஆறினா இன்னும் நல்ல வடிவாக தடித்து வரும். எனக்கு வந்து சுட சுட குடிக்கிறதுக்கு தான் விருப்பம். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் எப்பவும் இதைத்தான் உங்களுக்கு செய்து சாப்பிட மாதிரி இருக்கும். சின்ன பிள்ளைகளெல்லாம் விரும்பி சாப்பிடுவீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் இத்தவை மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. பாருங்கோ, ஒரு கரண்டி எடுத்து அப்படியே குட்டி கேக்கில் சும்மா சொர்க்கமே தெரிகிற மாதிரி இருக்குது. அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக வரவங்களே நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு கொள்ளுங்க. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, பாய்.